ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களுக்கு முதற்கண் என் அன்பான பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அன்பான சாய் சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் 24ஆம் நாள். சாய் பக்தர்களாகிய நம் அனைவரின் வாழ்விலும் ஒரு மறக்க முடியாத நாள். 2 ஆண்டுகள் முன்பாக 2011ஆம் ஆண்டு இதே ஏப்ரல் 24ஆம் நாள் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா தன் திரு உடலை இந்த பூ உலகத்திலிருந்து விலக்க மறைக்க திருவுள்ளம் கொண்ட நாள். இந்த நாள் சாய் பக்தர்களாகிய நம் அனைவருக்கும் ஆன்மீக ரீதியாக ஒரு மிக மிக முக்கியமான நாள். 1926ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் நாள் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா இந்த பூவுலகில் அனைவரையும் காப்பாற்ற, அனைவரையும் ஆன்மீக ரீதியாக முன்னேற்ற, நம் அனைவருக்கும் தன் திவ்ய தரிசனத்தை அளிக்க திருவுள்ளம் பூண்டு 23 நவம்பர் மாதம் 1926ஆம் ஆண்டு இந்த பூவுலகில் திரு அவதாரம் செய்ய திருவுள்ளம் கொண்டார். பகவான் தான் இந்த திருவுடலை எடுத்து திரு அவதாரம் செய்வதற்கு முன் பிரம்மனாக சர்வ வல்லமை பொருந்திய காஸ்மிக் பிரம்மன் என்று சொல்கிறோம் இல்லையா, அதாவது உருவமற்ற சர்வசக்தி படைத்த பகவான் அவர் என்றுமே. அப்படிப்பட்ட பகவான் உருவமே இல்லாத கடவுள் ஒரு பெயரையும் உருவத்தையும் தாங்கி சுமந்து கொண்டு தனக்கென்று ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு தனக்கென ஒரு பெயரையும் சூட்டிக்கொண்டு தான் எந்த இடத்தில், எந்த சூழ்நிலையில், எந்த மாதம், எந்த நாள், எந்த தேதியில், எந்த நட்சத்திரம், எந்த திதியில் பிறக்க வேண்டும், எந்த தாய் தகப்பன் மூலமாக இந்த பூவுலகில் வந்து உதிக்க வேண்டும் என்று தானே திருவுள்ளம் கொண்டு தானே சகலத்தையும் முடிவு செய்து தீர்மானம் செய்து இந்த பூவுலகில் அவதரித்தார். ஒவ்வொரு முறையும் பகவான், உருவமற்ற பகவான் அவதாரம் செய்ய எண்ணம் கொள்ளும் பொழுது, திருவுள்ளம் கொள்ளும் பொழுது, தான் சம்பந்தப்பட்ட அனைத்தையும், தன் அவதாரம் சம்பந்தமான சகலமான விஷயங்களையும் தீர்மானிக்கும் உரிமை, சகலமான விஷயங்களையும் முடிவு செய்யும் வல்லமை அந்த பகவானுக்கு மட்டுமே உண்டு. உதாரணத்திற்கு, தான் என்று பிறக்க வேண்டும், என்று தோன்ற வேண்டும், எங்கு தோன்ற வேண்டும், யார் தனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் அமைய வேண்டும், தான் எந்த விதமான பெயரை கொள்ள வேண்டும், தனக்கு எந்த விதமான உருவம், தன்னுடைய திரு அவதார நோக்க பணிக்கு எந்த விதமான திருவுருவம் தேவை, இது போன்ற சகலமான விஷயங்களையும் தீர்மானிக்கும் வல்லமையும் சக்தியும் அந்த பகவானுக்கு மட்டுமே இருக்கிறது. நம்மில் யாராவது ஒருவர், நான் இந்த தேதியில், இந்த நாளில், இந்த கிழமையில், இந்த நட்சத்திரத்தில், இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும், இந்த சகோதர சகோதரர்களுக்கு நடுவே பிறக்க தீர்மானித்து நான் திரு அவதாரம் செய்தேன் என்று கூற இயலுமா? நாம் ஒருவருக்கும் அது சாத்தியமே இல்லை. நம்மால் அது முடியாது. காரணம், நாம் எல்லாரும் பிறக்கிறது கர்மத்தின் அடிப்படையில். ஆனால் பகவானுடைய திரு அவதாரமோ கருணையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறையும் நடக்கிறது. பகவான் நம் போன்ற சாமானியர்களை, நம் போன்ற மக்களை, கர்மத்திலேயே உழன்று கொண்டிருப்பவர்களை அதிலிருந்து கை தூக்கி முன்னேற்ற நம் அனைவரையும், நீங்கள் யாரும் சாதாரண மனிதர்கள் அல்ல, நீங்கள் அனைவரும் தெய்வ பிறவிகளே, நீங்கள் அனைவரும் தெய்வாம்சம் பொருந்தியவர்களே, அதாவது டிவைன் ஸ்பார்க்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி
நாம் யாருமே சாதாரணப்பட்டவர்கள் இல்லை. நம்ம எல்லாருமே பகவான் நம்முடைய அதாவது நம்முடைய இன்னர் எசன்ஸ், நம்முடைய மூல ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா நாம் அனைவருமே ஒரு ஸ்பார்க் ஆஃப் த டிவைன். நாம் எல்லாருமே ஒரு தெய்வத்தின் ஒரு சிறு துளி, சிறு அம்சம். அதை நமக்கு நினைவுபடுத்தி நமக்கு அதை புரிய வைத்து நம்ம எல்லாருக்கும் அந்த புரிதலையும் கொடுத்து அந்த நாம் அனைவருமே தெய்வம், நாம் அனைவருமே கடவுளர்கள் தான். நாம் யாருமே இங்கே கஷ்டத்தில் உழண்டு மேலும் மேலும் கர்மத்தை சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வரல. இதை புரிய வச்சு தெரிய வச்சு நம்ம எல்லாரையும் கை தூக்கி விட்டு கடை தேற்றி நம் அனைவரையும் மோக்ஷ சாம்ராஜ்யம், அதாவது லிபரேஷன், அதாவது இதில் இருந்து விடுதலை, பூரணமான விடுதலை என்பதை கொடுத்து நம்மை காப்பாற்றி கடை தேற்றுவதற்காகவே ஒவ்வொரு முறையும் கருணையின் அடிப்படையிலாக நம்மேல் உள்ள தயை காரணமாக, கருணை காரணமாக பகவான் ஒவ்வொரு முறையும் அவதாரம் செய்கிறார். இந்த பூலோகத்தில் மனித ரூபத்தில் பிறக்கிறார். எதற்காக பகவான் மனித ரூபத்தில் வர வேண்டும்? காரணம், மனிதர்களுக்கு மனிதனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த நெருக்கம் தோன்றும். ஒரு சக மனிதனிடத்துல தான் நமக்கு அந்த நெருக்கம், ஒரு பிடிப்பு, ஒரு அந்யோன்யம் ஏற்படும். நாம் அனைவரும் மீனாக இருந்தால் மீனுக்கு ஒரு பெரிய மீனைத்தான் வணங்க தோன்றும், ஒரு யானைக்கு ஒரு பெரிய யானையை வணங்க தோன்றும். அதுபோல மனிதர்களாகிய நமக்கு ஒரு மனிதனை மட்டும்தான், ஒரு சக மனிதனை மட்டும்தான் நாம் இன்னும் அந்யோன்யமாக நெருங்கி பழக ஆசைப்படுவோம். அதனால நம்மிடையே ஒரு மனிதர்களுக்கு நடுவே ஒரு மனிதனாக, ஒரு சாமானியனை போல தோற்றம் படைத்த ஒரு மனிதனாக, அதே நேரத்தில் அப்பப்பொழுது தன்னுடைய திவ்ய சக்தியையும் காண்பித்து நம்மை போல தோற்றம் அளித்தாலும் நம்மிடையே பகவான் தோன்றி நம்ம கூடவே பேசி சிரித்து நம்மிடம் பழகி நம்முடன் சேர்ந்து பஜனை பாடி நமக்கு உபதேசம் என்னெல்லாம் செய்தாலும், ஒரு மனிதனை போல தோற்றம் அளித்தாலும் அவ்வப்பொழுது நமக்கு உபதேசம் செய்யும் பொழுது, பகவான் தன்னுடைய திருவுரை நிகழ்த்தும் பொழுது, அவருடைய அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இவர் எவ்வாறு ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியும், நம் போன்றவராக இருக்க முடியும்? திவ்ய சக்தி படைத்த அந்த பகவான் தான் இந்த பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா என்ற திருவுருவத்தில் வந்துள்ளார்னு நமக்கு புரியறது இல்லையா? அதே போல பகவான் ஒவ்வொரு முறையும் ஒரு திருவிளையாடலை நடத்தும் பொழுது, அதாவது மிரக்கல்னு சொல்றோம் இல்லையா, ஒரு அதிசயத்தை நடத்தும் பொழுது நம்மை அறியாமலே அவர் மேல் ஒரு பக்தி தோன்றுகிறது. நமக்கு அந்த நேரம் யாரும் சொல்லாமலே தெளிவாக புரிகிறது, இவர் யாரோ ஒருவர் அல்ல, நம்மை போன்ற ஒருவர் மட்டுமல்ல, இவர் சர்வ வல்லமை படைத்த அந்த படைக்கும் காக்கும் கடவுள் என்பது நமக்கு புரிகிறது. ஒவ்வொரு முறை பகவான் அற்புதங்களை நடத்தி காட்டும் பொழுது, அதாவது இறந்தவரை உயிர்ப்பிக்கும் பொழுது, நடக்க முடியாதவரை நடப்பித்து காண்பிக்கும் பொழுது, பேச்சு வராதவரை பேச வைக்கும் பொழுது, நாம் எங்கேயோ ஒரு கோடியில் வேற ஒரு ஊரில் வேற ஒரு நாட்டில் இருக்கோம். அந்த இடத்துல பகவானுடைய திரு உருவ படத்திலிருந்து விபூதி வருகிறது, அந்த படத்திலிருந்து அமிர்தம் வருகிறது. நம்முடைய வீட்டில் எத்தனையோ அற்புதங்களை பகவான் நிகழ்த்தி காட்டுகிறார். அதுபோல நடத்தும் பொழுது நம்மை அறியாமலே நமக்கு புரிகிறது, இவ்வளவு காலமாக நம்முடைய மனிதரோடு மனிதராக இருந்த பகவான், இவர் படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், சாக்ஷாத் அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இவரை பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா என்கிற திரிசக்தி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ட்ரினிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில், அதாவது அந்த 3 விதமான முக்கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல அந்த மாதிரி ஒரு சுப்ரீம் சக்தி அவர்தான் உலகத்தில் மிக உயர்ந்த சக்தி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல் பகவான் கருணையின் அடிப்படையிலாக நம்மிடையே கலியுகத்தில் நாம் அனைவரும் உண்பதற்கும் உறங்குவதற்கும் நாம் இந்த வாழ்க்கையை கழிப்பதற்குமே பிறவி எடுத்துள்ளோம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நாம் யாருமே இங்கு உண்பதற்கோ உறங்குவதற்கோ தினப்படியாக நம்முடைய கடமைகளை மட்டும் ஆற்றுவதற்கோ பிறக்கவில்லை என்று நமக்கு ஞாபகப்படுத்தி, நமக்கு நாம் யார் என்பதை தெரியப்படுத்தி,
நம்முடைய உண்மையான பிறப்பின் நோக்கம் என்ன, நாம் எதற்காக இங்கே பிறந்தோம், எதற்காக மனித உருவில் பிறந்தோம், எந்த காரணத்திற்காக இங்கு வந்து பிறந்தோம் என்பதை தெரியப்படுத்தி நம்முடைய உண்மையான கடமையை புரிய வைத்து நாம் சென்று சேர வேண்டிய இடம் எது, நாம் சென்று அடைய வேண்டிய இலக்கு, நாம் சென்று சேர வேண்டிய இடம், டெஸ்டினேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் நாம் சென்று அடைய வேண்டிய இடம், சென்று அடைய வேண்டிய இலக்கு அந்த பகவான் என்பதையும் நமக்கு புரிய வைக்க அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே. மேலும் பக்தர்கள் எவ்வளவோ ரிஷிகளும் முனிவர்களும் தவமிருந்து பல காலம் யுகம் யுகமாக தவமிருந்து வேண்டிக் கொண்டதன் பயனாக நம்மிடையே நடமாடி, நம்மிடையே தோன்றி நடமாடி நம் அனைவருக்கும் தன்னுடைய திருவுருவ தரிசனத்தையும் தான் நம்முடைய எத்தனையோ பெரிய முன்னோர்களுடைய தவப்பயன் காரணமாக நமக்கும் காட்சி அளித்து நமக்கு தன்னுடைய திருவுருவ தரிசனத்தையும் அளித்து நம்முடன் பேசி நம்முடன் உரையாடி நமக்கு எத்தனையோ பலவிதமான இன்பங்களையும் அளிப்பதற்காக மட்டுமே பகவான் இந்த பூவுலகில் இந்த அழகிய திருமேனியுடன் அவதாரம் செய்தார். அவர் அவதார தினம், அதாவது நவம்பர் மாதம் 23ஆம் நாள் ஒவ்வொரு வருடமும் நாம் பகவானுடைய பிறந்த நாள் வைபவமாக எவ்வளவு விசேஷமாக கொண்டாடுகிறோமோ அதே போல் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றொரு தினம் பகவான் மகா திவ்ய சமாதி அடைய தீர்மானித்த நாள். அதை போலவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நன்னாள். காரணம், பகவான் இந்த திருவுடலை தாங்கி பூலோகத்தில் வந்து அவதரிப்பதற்கு முன்னால் எங்கும் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்து ஒவ்வொரு பெயரையும் தாங்கி ஒவ்வொரு உருவத்தையும் தாங்கி ஆனால் உருவமற்ற பெயரற்ற நிலையில இருந்தார். அவர் இன்றும் அந்த உருவமற்ற பெயரற்ற நிலையில இன்றும் இருக்கிறார், இருந்து கொண்டே இருப்பார், எப்பொழுதும் இருக்க போகிறார். அவருக்கு காலம், தேசம், வர்த்தமானம் என்பதே கிடையாது. பகவானுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட இடமோ எந்த ஒரு குறிப்பிட்ட நேரமோ அவரை அடைத்துவிட முடியாது. பகவான் காலம் என்பதற்கும் இடம் என்பதற்கும் பொருள் என்பதற்கும் அப்பாற்பட்டவர். எதாலும் கட்டுப்படுத்த முடியாதவர் அந்த பகவான் ஒருவர் தான். நாம் அனைவருமே இடம், காலம், பொருள் என்ற எல்லா விஷயங்களுக்கும் உட்பட்டவர்கள், கட்டுப்பட்டவர்கள். ஒரு உதாரணத்திற்கு, நான் இன்று இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று வைத்துக்கொண்டால், இதே நேரம் நான் இதே உருவத்துடன் வேறு ஒரு இடத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நாம் அனைவருமே ஓரிடத்திற்கும் ஒரு காலத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். அதாவது we are bound by time and space ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா? அதாவது டைம், காலத்திற்கு நாம் ஆட்பட்டவர்கள், கட்டுப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையை எது தீர்மானிக்கிறது என்றால் காலம். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தோற்ற தினம் உண்டு, அதே போல் ஒரு முடிவு நாள், மறைவு தினம் உண்டு. இந்த நேரம், இந்த தேதியில், இந்த கிழமையில், இந்த இடத்தில் நாம் தோன்றினோம் என்று இருக்கிறது என்றால், அதே போல் ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு தேதி, ஒரு நேரம் நம்முடைய முடிவு மறைவுக்கும் அவசியம், கட்டாயம் உண்டு. எது ஒன்று தோன்றுகிறதோ அது மறையத்தான் வேண்டும். இந்த கட்டுப்பாடு பகவானுக்கும் உண்டா என்று கேட்டால் கிடையாது. காரணம், பகவான் தன்னுடைய திருவுள்ள சித்தப்படி, தன்னுடைய எண்ணப்படி, தன்னுடைய முடிவுப்படி மட்டுமே, அதாவது he is bound by his own will. பகவான் தன்னுடைய அந்த சங்கல்பம் என்கிற ஒரு சக்தியை கொண்டு, அந்த சக்தியின் மூலமாக, சங்கல்ப சக்தி, அவருடைய எண்ணம் என்பது மிகப்பெரிய சக்தி. இந்த எண்ணம் என்கிற சக்தியை கொண்டு, தன்னுடைய சங்கல்பம் என்கிற சக்தியை கொண்டு அவரே தீர்மானிக்கிறார் தான் எந்த நேரம், எந்த இடத்தில், எவ்வளவு காலம், எந்த விதமாக தோன்ற வேண்டும் என்று. இதை நாம் முதலாக
தோற்றம் என்றோ தொடக்கம் என்றோ மட்டுமே சொல்லிவிட முடியாது. காரணம், நம்முடைய பிறப்பு என்பது கர்மத்தின் அடிப்படையில் பகவான் தீர்மானிக்கிறார். அதாவது பகவான் மட்டுமே இதை தீர்மானிப்பதில்லை. நான் பிறப்பதற்கு நானே காரணத்தை உண்டாக்கி கொள்கிறேன். என்னுடைய முற்பிறப்பின் பொழுது நான் செய்த கர்ம வினைகளின் பயனாக நான் திரும்ப எப்படி வர வேண்டும், எவ்வாறு வர வேண்டும் என்பதை அந்த சூழ்நிலையை நானே உருவாக்கி விடுகிறேன். பகவான் எனக்கு உதவி செய்து அந்த கர்ம கணக்கை முடிப்பதற்காக என்னை மீண்டும் இந்த பூலோகத்தில் தோன்ற வைக்கிறார். நான் எங்க பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், என்னெல்லாம் செய்கிறேங்கிறது என்னுடைய கர்மத்தின் அடிப்படையில் நடக்கிறது. அதை என்னால் மாற்றவோ என்னுடைய சங்கல்ப சக்தியால் அதை தீர்மானிக்கவோ முடியாது. ஆனால் பகவான் தன் சங்கல்பத்தினால் மட்டுமே மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், நமக்கு பக்தர்களாகிய நமக்கு உதவ வேண்டும் என்கிறதுக்காகவே தான் உருவமற்ற பெயரற்ற அந்த பகவான் தான் ஒரு குறிப்பிட்ட பெயரையும் ஒரு குறிப்பிட்ட உருவத்தையும் தாங்கிக் கொண்டு, திருவுருவத்தையும் தாங்கிக் கொண்டு பூலோகத்தில் அவதரிக்கிறார். ஆகவே பகவானுடையதை தோற்றம் என்றோ தொடக்கம் என்றோ சொல்ல முடியாது. அவருக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவரை அனந்தன் என்று கூறுகிறோம். அவருக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட பகவானுக்கு அந்த திருவுடலை அவர் சங்கல்பப்படி தோற்றுவிக்கிறார் என்று வேண்டுமானால் சொல்லலாம். அவரே தோற்றுவித்துக் கொள்கிறார். தன்னை தானே அவர் உத்பவித்துக் கொள்கிறார். தன்னை தானே அவர் தெரியப்படுத்திக் கொள்கிறார். ஒரு உருவத்தை தாங்கிக் கொண்டு, ஒரு பெயரை தாங்கிக் கொண்டு தன்னைத்தானே அவர் செய்வித்துக் கொள்கிறார். தன்னைத்தானே அவர் தோற்றுவித்துக் கொள்கிறார். ஆகவே இதை தோற்றம், ஆரம்பம், தொடக்கம் என்று சொல்ல முடியாது. ஆரம்பம் தொடக்கம் என்று இல்லாத எதற்கும் முடிவு, மறைவு, அழிவு என்பதும் கிடையாது. ஆகவே தன்னைத்தானே அவர் தோற்றுவித்துக் கொள்ள சங்கல்பித்துக் கொண்டார். ஆகவே நவம்பர் மாதம் 23ஆம் நாள் 1926ஆம் ஆண்டு இந்த பூவுலகத்தில் திரு அவதாரம் செய்தார். ஆகவே இந்த 24ஆம் நாள் ஏப்ரல் மாதம் 2011ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். பகவானுடைய திருவுருவம் முடிவு பெற்றது, அவருடைய அவதாரம் முடிவு பெற்றது என்று நாம் சொல்வது சரியாகாது. காரணம், அவருக்கு தோற்றம் இல்லாததனால் முடிவும் இல்லை, அழிவும் இல்லை. ஆனால் இப்படி நாம் சொன்னால் அந்த மகாசமாதி தினம் என்பதன் அர்த்தம் என்ன? ஆகவே பகவானுக்கு முடிவு கிடையாது, அந்த திருவுடலுக்கும் முடிவு இல்லை என்று சொன்னால் அந்த திருவுடல் எங்கே, பகவான் எங்கே, இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்று பல கேள்விகள் நம்முள் எழும். இவை எல்லாவற்றுக்கும் பதில் ஒன்றுதான். பகவான் எந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி, அதாவது காஸ்மிக் எனர்ஜி என்பது பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தி என்பது சர்வ சக்திகளையும் உள்ளடக்கிய சர்வ வல்லமை பொருந்திய சக்தி பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் பவர். அந்த காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் பவரிலிருந்து பகவானே காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்கிறோம். அதாவது பகவான் என்பவர் பிரபஞ்ச ஞானம், அவர் ஞானத்தின் திருவுருவம், அவர் சக்தியின் திருவுருவம். எல்லா சக்திகளுக்கும் இருப்பிடம் அவரே, ஞானத்தின் இருப்பிடமும் அவரே. அப்படிப்பட்ட ஒரு கான்ஷியஸ்னஸ், ஒரு அவேர்னஸ், அப்படிப்பட்ட ஒரு ஞானம், சக்தி, எனர்ஜி தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டது பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா. சாய்ராம் என்று நாம் அனைவரும் அன்பாக அழைக்கிறோம், சுவாமி என்று அன்பாக கூப்பிடுகிறோம். அந்த திருவுருவத்தை தானே தெரிவித்து கொண்டார், உருவாக்கி கொண்டார். ஆகவே அந்த எந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் சக்தியிலிருந்து, இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து தன்னைத்தானே தோற்றுவித்து கொண்டாரோ, ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக, குறிப்பிட்ட காலத்திற்கு, குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட வகையிலாக அவர் எவ்வாறு தன்னை தோற்றுவித்து கொண்டாரோ, அதே போல தன்னை மீண்டும் அதே காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் பவரில் தன்னை தானே சேர்ப்பித்து கொண்டுள்ளார். அதாவது he has merged back in the cosmic energy and cosmic consciousness என்று தான் கூற முடியும். அதாவது எந்த ஒரு பிரபஞ்ச சக்தியிலிருந்து தன்னைத்தானே உருவாக்கி கொண்டாரோ, தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டாரோ, அதே பிரபஞ்ச சக்தியில
தன்னைத்தானே ஐக்கியப்படுத்தி கொண்டுள்ளார் மீண்டும். ஆனால் இதுல ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. பகவான் எந்த நொடியில சங்கல்பித்தாலும் அந்த நொடியில் மீண்டும் அதே உருவத்துடன் எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். அந்த சக்தி அவரிடம் மட்டுமே உள்ளது. நாம் எவ்வளவோ முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான உதாரணம், பகவானுடைய தாயார் ஈஸ்வரம்மா அவர்கள் தன் பிராணன் தன்னுடைய பூத உடலை நீக்குவதற்கு முன்னால் ஒரு மிக அற்புதமான ஒரு காட்சியை கண்டார். அதை பெத்தபொட்டு அவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். ஈஸ்வரம்மா அவர்கள் பெத்தபொட்டுவிடம் என்ன கூறினார்? அவர் தன் திருவுடலை நீக்குவதற்கு முன்னால் அவருக்கு பகவான் ஒரு அருமையான காட்சி அளித்தார். அதாவது ஸ்ரீராமராக காட்சி அளித்தார். முழு பூரணமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திருக்கோலத்தில் ஈஸ்வரம்மா அவர்களுக்கு பகவான் திவ்ய தரிசனம் அளித்தார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? பகவான் 2 யுகங்களுக்கு முன்னால் ஸ்ரீராமராக தோன்றிய இதே பகவான் 2 யுகங்களுக்கு பிறகு அப்பால் கலியுகத்தில் திரேதா யுகத்தில் ஸ்ரீராமராக தோன்றிய பகவான் இன்று கலியுகத்தில் அன்னை ஈஸ்வரம்மா அவர்களுக்கு அதே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக மீண்டும் காட்சி அளித்தார். எவ்வளவோ பக்தர்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவும், திருமலை திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதியாகவும், முருக பக்தர்களுக்கு முருகனாகவும், விநாயக பக்தர்களுக்கு விநாயகராகவும், எவ்வளவு பேர் உண்டோ, இயேசுபிரான் பக்தர்களுக்கு இயேசுநாதராகவும், முகமதியர் பக்தர்களுக்கு அல்லாவாகும், எத்தனையோ விதங்களில் பகவான் காட்சி அளித்திருக்கிறார். எத்தனையோ திருவுருவங்களாக அவரவர்களுடைய நம்பிக்கைக்கும் அவரவர்களுடைய வழிபாட்டிற்கும் ஏற்றபடி அவர்களுக்கு எந்த உருவம் மனதில் பதிந்த உருவமோ அந்த உருவமாக பகவான் எவ்வளவோ பேர்களுக்கு காட்சி அளித்திருக்கிறார். இந்தியாவில் மட்டுமல்ல, புட்டபர்த்தியில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் அவரவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்திலேயே கூட அவர்களுக்கு பகவான் எவ்வளவோ முறை காட்சி அளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வசக்தி சர்வ வல்லமை படைத்த சர்வேஸ்வரனான சர்வசக்தி படைத்த அந்த பகவானுக்கு தன்னுடைய இதே உருவத்தில் மீண்டும் காட்சியளிப்பது ஒரு சிரமமான காரியமா என்ன? எவ்வளவு பேருக்கு எவ்வளவோ காட்சிகளை அளித்த அந்த சர்வசக்தி பகவானுக்கு இந்த உருவத்தில் மீண்டும் தோன்றுவது ஒரு காரியமே அல்ல. அவருக்கு அது ஒரு பெரிய பொருட்டே அல்ல. அவருடைய சங்கல்ப சக்தியில் அது தோன்றுமானால் அவர் மீண்டும் நம்மிடையே எந்த நொடியிலும் தோன்றக்கூடும். எத்தனையோ பேருக்கு இந்த காட்சி, அற்புத காட்சி இன்றும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம் மனதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பகவானுடைய அனந்த மகிமைக்கும் சக்திக்கும் அற்புத ஆற்றலுக்கும் இது ஒரு சாதாரணத்திலும் சாதாரணமான விஷயம். அவருக்கு இது ஒரு பெரிய காரியமே அல்ல, இது ஒரு பொருட்டே அல்ல. அப்படி என்றால் இந்த மகா திவ்ய சமாதி தினமாகிய ஏப்ரல் மாதம் 24ஆம் நாள் இதை சாய் பக்தர்களாகிய நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த நாளின் முக்கியத்துவத்தை நாம் எவ்வாறு உணர வேண்டும்? இந்த நாளை நாம் எவ்வாறு நினைவு கூற வேண்டும்? இந்த முக்கியமான ஆன்மீக ஒரு வழிபாட்டு தினத்தில் நாம் பகவானை எவ்வாறு வணங்க வேண்டும்? இது நம் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம். நாம் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பகவான் நமக்கு எவ்வளவோ முறை கூறியிருக்கிறார், நீங்கள் யாரும் இந்த உடல் அல்ல, நாம் யாருமே இந்த உடல் அல்ல, இந்த மனமும் அல்ல என்று பகவான் சொல்லியிருக்கிறார். யூ ஆர் நாட் த பாடி, யூ ஆர் நாட் த மைண்ட். அதாவது நமக்குன்னு ஒரு பெயர் இருக்கிறது, ஒரு உருவம் இருக்கிறது. இந்த உடல் என்பது இந்த பெயரை சுமந்தது இந்த உடல். ஆனால் இந்த உடலோ இந்த பெயரோ நாம் ஆகிவிட முடியுமா என்றால் முடியாது, இல்லை. நான் என்பது யார்? நான் என்பது இந்த உடலா?
இல்லை. நான் என்பது என் பெயரா? இல்லை. நான் என்பது என்ன? என் மனமா? அதுவும் இல்லை என்கிறார் சுவாமி. நான் என்றால் நாம் உடனே புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நான் என்பது உடலையும் மனதையும் தாண்டிய ஆத்மா. நான் உண்மையில் ஆத்மஸ்வரூபம். ஆகவேதான் ஒவ்வொரு முறையும் சுவாமி தன்னுடைய திவ்ய உரையை தொடங்கும் பொழுது நம் அனைவரையும் பார்த்து திவ்யாத்மஸ்வரூபலாரா, பிரேமாத்மஸ்வரூபலாரா என்றுதான் அழைக்கிறார். நம்மை பார்த்து டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் என்று ஒரு காலம் அழைப்பதில்லை. சுவாமி நம்மை கூப்பிடுவதே திவ்ய ஆத்மஸ்வரூபங்களே, அன்பான பிரேமஸ்வரூபங்களே என்றுதான் கூப்பிடுகிறார். பிரேமையே வடிவானவர்கள் நாம், அன்பே வடிவானவர்கள், ஆத்மஸ்வரூபமானவர்கள் நாம் அனைவரும். இதைத்தான் சுவாமி நமக்கு பல காலமாக நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். நாம் யாருமே இந்த உடலோ மனமோ அல்ல. மனம் என்பது என்ன? உடல் என்பது என்ன? உடல் என்பது அழிந்து விடக்கூடியது, தோற்றம் உடையது. ஒரு நாளில் தோன்றிய இந்த உடல் ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் மறையத்தான் போகிறது. ஆகவே தொடக்கம் இருக்கிற இந்த உடலுக்கு முடிவும் இருக்கிறது. இந்த உடல் எவ்வாறு தோன்றியதோ அவ்வாறே ஒரு நாள் மறையப் போகிறது. நாம் அனைவரும் பிறக்கும் பொழுது குழந்தைகள். நாம் அனைவருமே குழந்தைகளாக பிறக்கிறோம். சிறிது சிறிதாக வளர்ந்து சிறுவர் சிறுமிகளாகிறோம். அதற்கும் பிறகு நாம் வளர்ந்து ஆண் பெண் என்று சொல்லக்கூடியவர்களாக ஆகிறோம். நாம் சகோதரர்கள், சகோதரிகள், ஒருவருக்கு மகள், ஒருவருக்கு மகன், பிறகு ஒருவருக்கு கணவர், ஒருவருக்கு மனைவி, அவ்வாறு ஒவ்வொருவராக நாம் மாறுகிறோம். நாம் பிறகு அன்னை என்கிறோம், தாய் தகப்பன் ஆகிறோம், தாத்தா பாட்டி, எவ்வளவோ எவ்வளவோ ஆகிறோம். இந்த உடல் எவ்வளவோ விதமாக மாறுபாட்டை அடைகிறது. இளமையான உருவம் மாறி முதுமை அடைகிறது. அதே போல பலவிதங்களில் இந்த உடல் மாறுதலுக்கு உட்பட்டிருக்கிறது. மனம் ஒரு நாள் நல்ல விஷயத்தை சிந்திக்கிறது, அதே மனம் அடுத்த நாள் தேவையில்லாததை சிந்திக்கிறது. இதுபோல மனதுக்கும் பல மாறுபாடுகள், விகாரங்கள், மாற்றம்னு சொல்றோம் இல்லையா? எவ்வளவோ விதத்துல இந்த மனதிலையும் மாற்றம் இருக்கு. மனம் ஒரே நிலையில் இருப்பதில்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது, சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது, எதையோ யோசித்த வண்ணம் இருக்கிறது, சில நேரங்களில் அமைதியாகவும் இருக்கிறது, சலனம் இல்லாமலும் இருக்கிறது. மாறுதலுக்கு உட்பட்ட எதுவுமே நான் அல்ல. இதுதான் நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டியது. சுவாமி நமக்கு திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார்? ஆத்மா அழிவில்லாதது, மாற்றத்தை அடையாதது, எதாலும் யாராலும் அழிக்கவோ மாற்றவோ முடியாதது, அதற்கு முதுமையும் இல்லை இளமையும் இல்லை, அது தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை. ஆத்மா என்பது நிலையானது, அழிவில்லாதது, மாற்றத்தை அடையாதது, என்றுமே ஒரே போல ஒரே நிலையில இருப்பது. குழந்தையிலும் அதே ஆத்மா, முதுமையிலும் அதே ஆத்மா, வறுமையிலும் அதே ஆத்மா, ஏழ்மையிலும் அதே ஆத்மா, செல்வத்திலும் அதே ஆத்மா, நோயிலும் அதே ஆத்மா, நல்ல ஆரோக்கியமான நிலையிலும் அதே ஆத்மா. ஆத்மா எந்த விதத்திலும் மாறுதலுக்கு உட்படாதது, என்றுமே எதாலுமே அழிக்க மாற்ற கூட்டவோ குறைக்கவோ முடியாதது. ஆத்மாவை பெரிதாக்கவும் யாராலும் முடியாது, சிறிதாக்கவும் முடியாது. ஆகவே ஒரு எறும்பிலும் அதே ஆத்மாதான், ஒரு யானையிலும் அதே ஆத்மாதான், ஒரு பெரிய விஷயத்திலும் அதே ஆத்மாதான், ஒரு ஜட பொருளிலும் அதே ஆத்மா, ஒரு சேத்தனம் பொருந்திய ஒரு விஷயத்திலும் அதே ஆத்மா. ஆகவே ஆத்மா என்பது எதாலும் அதற்கு பெருமை இல்லை, எதாலும் அதற்கு சிறுமையும் இல்லை. ஆத்மாவுக்கு யாராலும் பெருமை சேர்க்க முடியாது, ஆத்மாவை யாராலும் சிறுமைப்படுத்தவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரமான ஒன்றுதான் ஆத்மா. நாம் அனைவருமே ஜீவாத்மாக்கள், அதாவது இண்டிவிஜுவல் ஆத்மாஸ்னு சொல்றோம் இல்லையா, ஜீவாத்மாக்கள். நாம் அனைவருமே, இந்த ஜீவாத்மாக்கள் அனைவருமே எதிலிருந்து தோன்றியவர்கள்? அந்த பரமாத்மாவிலிருந்து, பரம்பொருளிலிருந்து. ஆகவேதான் சுவாமி திரும்ப திரும்ப சொல்லுகிறார், இந்த படைப்பில், இந்த கிரியேஷனில், இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கெட்டதோ தீயதோ அல்லது தப்பான விஷயங்களோ கிடையாது என்று.
இந்த பிரபஞ்சத்துல இந்த படைப்புல எல்லாமே தெய்வாம்சம் பொருந்தியது, எல்லாமே டிவைன்னு தான் சொல்லுவார் சுவாமி. எதுவுமே தீயதே கிடையாது. நாம் எதெல்லாம் தீயதுன்னு நினைக்கிறோமோ அது நம்முடைய பார்வையின் காரணமாக, நம்முடைய மனத்தின் எண்ணங்களின் காரணமாக, நம் பார்வை கோளாறுனால நமக்கு அது தீயதாக கெட்டதாக படுகிறது. என்று நம் மனம் ஒரு நிலைப்படுகிறதோ, என்று நம் மனம் பகவானிடம் வசப்படுகிறதோ, என்று நாம் மனத்தை பகவானிடம் அவருடைய திருவடியில் உன் திருவடியே சரணம் என்று அவருடைய திருவடியில நம்ம மனத்தை கொண்டு சேர்த்து விடுகிறோமோ, அந்த நொடியில் நம்முடைய பார்வையும் மாறுபட்டு விடுகிறது. நம்முடைய பார்வை கோளாறு நீங்கி, அந்த கண்ணிலிருந்து அந்த கேட்டராக்ட் என்ற பார்வை கோளாறு நீங்கினால் எவ்வாறு நமது பார்வை தெளிவுபடுகிறதோ, அதுபோல என்று நம் மனம் பகவானிடம் சென்று ஐக்கியமாகிறதோ, அவருடைய திருவடியை சென்று அடைகிறதோ, அந்த நொடியிலிருந்து நம்முடைய பார்வை முற்றிலும் மாறுபட்டு நாம் அனைத்தையுமே தெய்வீகமாகவே பார்க்க தொடங்குகிறோம். அந்த நொடியிலிருந்து நம் கண்ணில் எதுவும் தீயதோ கெட்டதோ படுவதே இல்லை. நமக்கு கண்ணில் படுவதெல்லாம், நம் மனதில் தோன்றுவதெல்லாம் நல்லவையாகவே மாறிவிடுகிறது. இந்த மாயம் எப்படி நடக்கிறதுன்னா, படைப்பு என்றுமே ஒரே போலதான் இருக்கிறது. கிரியேஷன், பிரபஞ்சம் என்றுமே தூயதாக, நிர்மலமாக, என்றுமே சுத்தமாக தான் இருக்கிறது. அதுல அசுத்தமோ எந்த விதமான மாசோ கிடையாது. நம் பார்வை சரிப்படும் போது, நம் மனம் தெளிவடையும் போது அதுல எல்லாமே தெளிவாக மாறிவிடுகிறது. ஆகவே இந்த பரமாத்மாவாகிய பகவான், அவரிடமிருந்து தோன்றிய நாம் அனைவருமே திவ்ய சக்தி என்னும் பொழுது, அந்த பகவான் எவ்வளவு தூயவராக, எவ்வளவு நிர்மலமாக, எவ்வளவு பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த தோற்றமும் மறைவுமற்ற பகவான் தன்னை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, குறிப்பிட்ட நோக்கத்திற்கு, குறிப்பிட்ட இடத்தில் தோற்றுவித்துக் கொள்கிறார். பிறகு அவருடைய அவதார திருப்பணி நிறைவேறிவிட்ட மாத்திரத்தில் அவர் அந்த திருவுருவத்தை பழையபடி அந்த பிரபஞ்ச சக்தியுடன் ஐக்கியமாக்கி கொள்கிறார். தேவைப்பட்ட பொழுதில் அவர் மீண்டும் தன்னை தோற்றுவித்துக் கொள்ள ஒரு நொடி சங்கல்பித்தால் மட்டுமே போதுமானது. ஆகவே இந்த மகா திவ்ய சமாதி தினமாகிய ஏப்ரல் மாதம் 24ஆம் நாள், இதனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு பகவான் நமக்கு சில அற்புதமான விஷயங்களை தெரியப்படுத்தி இருக்கிறார். நாம் இந்த ஆன்மீக நன்னாளில் முக்கியமாக உணர வேண்டிய ஒன்று, நாம் அனைவருமே நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மகா திவ்ய சமாதி நாளில் நாம் அனைவருமே ஓர் திரு அவதாரம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் வெறும் பணம் சம்பாதிப்பதற்கோ, ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நம்மை அடைத்து கொண்டு ஒரு சில குறிப்பிட்ட பேர் தான் எனக்கு சொந்தம், இவர்களுக்காகவே நான் என் வாழ்க்கையை செலவிடப் போகிறேன், இந்த வாழ்க்கையை, இந்த பிறவியை நான் என்னுடைய சில குறிப்பிட்ட சில குறைந்த கடமைகளுக்காக மட்டுமே, அதாவது லோவர் டியூட்டிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, சில தாழ்ந்த சில கடமைகளுக்காக மட்டுமே, அதனால கடமைகளை விட்டுடணும்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய அன்றாட கடமைகளை சுவாமி ஒரு காலம் புறக்கணிக்கவோ அதை விட்டுவிடவோ சொல்லவில்லை. நாம் நம்முடைய அன்றாட தினப்படி வேலைகளையோ கடமைகளையோ விட்டு தவறுவதோ, நம் குடும்பத்தையோ நம் கடமைகளையோ விட்டு ஓடி விடுவதோ கூடாது. அதை நாம் சரிவர செய்து வர வேண்டும். ஆனால் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் சுவாமி நமக்கு தெளிவாக புரிய வைத்துள்ளார். எவ்வாறு அதை செய்ய வேண்டும் என்று சுவாமி கூறுகிறார். என்னுடைய கடமை, ஒரு உதாரணத்துக்கு நாம் மாணவர்கள் இல்லை ஒரு சம்சாரிகள், அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நமக்கென்று சில குறிப்பிட்ட கடமைகள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த கடமையை நாம் எவ்வாறு ஆற்ற வேண்டும்? இந்த கடமையை நாம் ஒரு காலம் விட்டுவிட முடியாது. நமக்குன்னு விதிக்கப்பட்ட சில கடமைகளை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அதை எவ்வாறு செய்ய வேண்டும்? நம்முடைய அன்றாட பணிகளை நாம் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், நான் சுவாமியை திருப்திப்படுத்த மட்டுமே செய்கிறேன் ஒவ்வொரு பணியையும் என்ற உள்ளார்ந்த புரிதலுடன் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையும், சின்னதா இருக்கட்டும் பெரியதா இருக்கட்டும், என்னுடைய வேலைகளை நான் சுவாமிக்கு அர்ப்பணித்து செய்கிறேன் என்கிற
அந்த ஒரு பாவத்தோட, அந்த ஒரு புரிந்து கொள்ளும் தன்மையுடன் நாம் நம்முடைய சின்ன சின்ன வேலையிலிருந்து எவ்வளவு பெரிய வேலையானாலும் செய்ய தொடங்கினால், அவ்வாறு செய்ய பழகி கொண்டால் நமக்கு சோம்பேறித்தனம் வராது. நாம் எந்த ஒரு வேலையும் சின்ன வேலை பெரிய வேலை என்று பிரித்து பார்க்க மாட்டோம். எந்த ஒரு வேலையையும் அலட்சியமாக செய்ய மாட்டோம். எந்த வேலையை செய்தாலும் அதை 100% நம் முழு உழைப்பையும் போட்டு நம்முடைய முழு சக்தியையும் கொடுத்து உளமார்ந்த ஒரு ஈடுபாட்டோட செய்வோம். அப்படி செய்வதை தான் சுவாமி விரும்புகிறார். ஒரு காலம் நம் கடமையிலிருந்து தவறுவதையோ, அதை அலட்சியமாக செய்யறதையோ, அதை ஏனோ தானோன்னு செய்யறதையோ சுவாமி விரும்புறதே இல்லை. செய்யும் எந்த வேலையையும் முழு கவனத்துடன் முழு ஈடுபாட்டுடன் சுவாமிக்கு செய்கிற பூஜையை போல, சுவாமிக்கு செய்கிற வழிபாட்டை போல செய்ய வேண்டும். இதுதான் முதல் சுவாமியுடைய அறிவுரை. மேலும் சுவாமி என்ன சொல்றார்? எந்த ஒரு செயலை செய்தாலும் பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. செய்கிற வேலையை சுவாமிக்காக செய்கிறோம், அவருடைய திருவுள்ளத்தின் திருப்திக்காகவும் அவருடைய ஆனந்தத்திற்காகவும் மட்டும் செய்கிறோம் என்று தெரிந்து கொண்டு ஆனந்தமாக ஈடுபட வேண்டும் அந்த செயலில். அதே நேரம் இந்த வேலையை நான் மட்டும் செய்யவில்லை, எனக்குள் இருந்து சுவாமி என்னை செய்விக்கிறார், எனக்குள் இருந்து சுவாமி இந்த பணியை செய்விக்கிறார், எனக்குள் இருந்து சுவாமி என்னை செய்யும்படி தூண்டுகிறார். ஆகவே நான் இந்த நல்ல பணியில் நல்ல செயலில் ஈடுபட்டிருப்பதற்கு காரணமே சுவாமியினுடைய தூண்டுதல், சுவாமியினுடைய ஆசீர்வாதம், சுவாமியினுடைய கிரேஸ், சுவாமியினுடைய பிளெஸ்ஸிங். அவருடைய அந்த ஆசீர்வாதத்தின் காரணமாகவும் அவருடைய அந்த அன்பின் காரணமாகவும் மட்டுமே எனக்கு இந்த பணியை செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது நம் வீட்டு வேலையாக இருக்கட்டும், அலுவலக பணியாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய படிப்பாக இருக்கட்டும், நம்முடைய சாய் சமிதியை சேர்ந்த வேலையாக இருக்கட்டும், சமூக சேவையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த வேலையை செய்யும் ஒரு தருணத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருப்பது பகவான். இதை எனக்குள் இருந்து செய்வித்து கொண்டிருப்பவரும் அவரே. ஆகவே செய்பவரும் அவரே, நான் இதை செய்வதும் அவருக்காகவே. ஆகவே இந்த செயலின் பலனும் அவருக்கே சொந்தம். இந்த செயலை செய்வதனால் என்ன பலன் கிட்டுமோ அதுவும் எனக்கு சொந்தம் இல்லை. செய்பவர் யார்? பகவான். யாருக்காக இதை செய்கிறேன்? செய்வதற்கு காரணமும் பகவான். ஆகவே இந்த செயலினுடைய பலனும் பகவானுக்கே சொந்தம். கர்த்தாவும் அவரே, கர்மமும் அவரே, கர்ம பலனும் அவருக்கே சொந்தம். இந்த ஒரு புரிதலோடு, இந்த ஒரு அவேர்னஸ், அதாவது இந்த ஞானத்துடன் நாம் ஒவ்வொரு சின்ன சின்ன செயலையும் செய்ய பழகி கொண்டால் எந்த ஒரு செயலுமே கர்மாவாக ஆகிவிடாது, கர்ம யோகமாக ஆகிவிடும். யோகம் என்றால் என்ன? சுவாமி என்ன சொல்கிறார்? யோகம் என்றால் பகவானுடன் இணைதல் தான் யோகம். யூனிசன் வித் காட், யூனிட்டி வித் காட், அதாவது இறைவனுடன் இரண்டர கலந்து விடுவதுதான் யோகம். கர்ம யோகம் என்றால் என்ன? ஒரு கர்மம், எந்த ஒரு செயலுக்கும் கர்மம் என்று பெயர். ஆகவே கர்மம் என்றாலே செயல், வேலை. எந்த ஒரு வேலை செயலையும் கர்மாவாக இல்லாமல், செயலாக மட்டுமே இல்லாமல், கர்ம யோகமாக அவருடன் இணைந்து அவருக்காகவே, அவருடன் அவர் மூலமாக அவருக்காகவே செய்யும் பொழுது அது கர்மாவாக நின்று விடாமல் கர்ம யோகமாக மாறிவிடுகிறது. ஆகவே நாம் செய்யும் செயலே நம்மை அவருடன் ஐக்கியமாக்கி விடுகிறது. நான் யாருக்காக செய்கிறேனோ, யாருடன் செய்கிறேனோ, யார் மூலமாக செய்கிறேனோ, யாருக்காக அந்த பலனையும் அர்ப்பணித்து செய்கிறேனோ அந்த செயலே எனக்கு தெய்வாம்சத்தை கூட்டிவிட்டு எனக்கு நற்பயனை அளிக்கிறது. ஒவ்வொரு செயலுக்கும் நாம் சொல்கிறோம் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன், இல்லையா? அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் இன்னொரு விளைவு உண்டு, பின் விளைவு உண்டு. அதனால தான் நாம் எந்த நல்ல செயலை செய்தாலும் புண்ணியம் என்கிற ஒரு நற்பயன் கிடைக்கிறது. நாம் ஒரு தீய செயலை செஞ்சா பாவம் என்கிற ஒரு தீய பலன் கிடைக்கிறது. பாவம் புண்ணியம் ரெண்டுமே நாம் இறைவனை அடைவதற்கு தடை. இந்த உலகத்துல பாவம் இருந்தாலும் நாம் திரும்ப திரும்ப வந்து மீண்டும் பிறக்கிறோம். புண்ணியம் நம் கணக்கில் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து பிறக்கிறோம். நம் பிறவிக்கு நமது பாவ புண்ணியங்களே காரணமாக அமைகின்றன. ஆனால் பாவமும் கூடாது புண்ணியமும் கூடாது என்றால்
அது எப்படி முடியும்? எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதற்கு பின்விளைவு உண்டு இல்லையா? பாவமாவது வரும், புண்ணியமாவது வரும் இல்லையா? பாவத்தை வேண்டுமானால் சம்பாதிக்காமல் இருக்கலாம், புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்காம விடுறது அப்படின்னு கேட்கலாம். நமக்குள்ள அந்த கேள்வி வருது இல்லையா? பாவத்தை செய்யாமல் தடுக்கிறது எப்படி என்றால் அது சுலபம். எந்த விதமான தீய நோக்கத்தோடும் தீய செயல்களையும் செய்யாமல் இருந்தால் பாவம் சம்பாதிப்பதிலிருந்து தப்பித்து விடலாம். ஆனா புண்ணியம் செய்யாம எப்படி தப்பிக்கலாம்? அதாவது புண்ணியத்தையும் நம்ம கணக்குல சேர விடாம எப்படி தடுக்கலாம் என்றால், அலுவலகத்துல போய் நாம் வேலை செய்யறோம், மாசம் முழுக்க வேலை செஞ்சா நம்முடைய கணக்குல ஒரு பே செக் வருகிறது. அதாவது நம்முடைய அந்த மாத ஊதியம், சம்பளம் நம்முடைய வங்கி கணக்குக்கு வந்து சேர்ந்து விடும் இல்லையா? அதுபோல நாம் எந்த ஒரு நல்ல செயலை செஞ்சாலும் நம்முடைய கணக்குல புண்ணியம் வந்து சேர்ந்து விடும், வேண்டாம்னாலும். அதுக்கு வராம தடுக்க என்ன செய்யலாம்? எனக்கு பேர்ல வங்கியில ஒரு கணக்கு இருந்தாதானே என்னுடைய கணக்குல பணம் வந்து சேரும். என்னுடைய பேர்ல வங்கியில கணக்கே இல்லாம நான் செய்து விட்டால் என்னுடைய கணக்குல பணம் வந்து சேர முடியாது இல்லையா? அதுபோல என் பெயர்ல இந்த பூலோகத்துல ஒரு கணக்கே இல்லாம நான் முடித்து விட முடியும். நான் இந்த உடலுடன் இந்த பிறவியில இருக்கும் போதே அதை செஞ்சாதான் செய்ய முடியும். இந்த பிறவி முடிந்து போனால் அதை செய்வதற்கு நான் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வந்துதான் செய்ய வேண்டும். நல்லதை செய்ய எதற்கு காத்திருக்க வேண்டும்? எதற்கு காலத்தை கடத்த வேண்டும்? ஆகவே சுவாமி என்ன சொல்றார்? புண்ணியத்தையும் வரவிடாம தடுக்க ஒரே வழி, புண்ணியம் உன் கணக்கில் போய் சேராமல் தடுத்து விடுவது. எப்படி என்றால், நான் எந்த ஒரு செயலை செய்தாலும் நான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன், அந்த காரியத்தினுடைய பலனுக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தை துறந்து செயலை யார் செய்கிறார்? என் மூலமாக சுவாமி செய்கிறார், எனக்குள் இருந்து சுவாமி செய்கிறார். என்னை ஒரு கருவியாக கொண்டு, டூலாகன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, நான் சுவாமியுடைய கையில ஒரு கருவி, என்னை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி சுவாமி இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்காக, அவர் மூலம், அவருக்காகவே இந்த பலன் அவருக்கே சென்று சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட, அர்ப்பணிப்பு தன்மையோட எந்த ஒரு செயலையும் நாம் செய்ய பழகினால் கட்டாயமாக அந்த செயலுடைய பலன் நம் கணக்கில் வந்து சேராது. காரணம், நான் செய்யவில்லை, இந்த செயலை செய்ய தூண்டுவித்து என் மூலமாக செய்பவர் பகவான், கர்த்தா பகவான், அந்த கர்மமும் பகவான், கர்ம பலனும் பகவான் என்ற தீவிரமான புரிந்து கொள்ளுதல். அதாவது இதை தலையில புரிந்து, எண்ணமாக புரிந்து, இதை ஒரு தாட்டாக, எண்ணமாக வைத்து கொண்டால் போதாது. இது நமக்குள் இறங்கி, இது ஒரு அவேர்னஸ், அதாவது ஞானம்னு சொல்றோம் இல்லையா, இது முழு புரிதலையும் நமக்கு அளித்து விட்டால் அது செயலாக மாறிவிடும். ஆகவே இந்த புரிந்து கொள்ளுவதுதான் மிக 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 முக்கியம். புரிந்து கொண்டதை செயலாற்றுவது அதைவிட முக்கியம். ஆகவே இந்த மகா திவ்ய சமாதி தினமாகிய இந்த நன்னாளில் நாம் அனைவரும், நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்றால், எந்த ஒரு செயலையும் சுவாமிக்கு அடிபணிந்து அவர் மூலமாக அவரே செய்து நம்மை ஆட்வித்து நம்மை ஒரு கருவியாக கொண்டு சுவாமி செய்கிறார். ஆகவே இந்த செயலுடைய பலன் முழுமையாக சுவாமிக்கு சொந்தம் என்று அந்த பாவத்துல செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்த பலன் நம்மை ஒரு நாளும் அண்டாது. சுவாமியுடைய பெயரை சொல்லி அவர் செய்கிறார், அவருக்காக இதை செய்கிறோம், இந்த பலனும் அவருக்கு என்று நினைத்து செய்யும் பொழுது ஒரு தவறுதலான செயலையோ தவறான நோக்கத்தோடு ஒரு செயலையோ நம்மால் செய்ய முடியுமா? ஒரு காலும் செய்ய முடியாது. ஒரு தப்பான செயலை செய்ய சுவாமி நம்ம தூண்டவே மாட்டார், என்றும் மாட்டார். தப்பான ஒரு செயலுக்கு சுவாமியுடைய ஆசீர்வாதம், அங்கீகாரம் ஒரு பொழுதும் கிடைக்காது. நாம் செய்யும் செயல் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அந்த செய்கிற செயலுடைய நோக்கம் மிக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் செயலும் சொல்லும் அனைவருடைய முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருக்க வேண்டும். அனைவருடைய சந்தோஷம், ஆனந்தம் தான் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் தூண்டுகோலாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒரு செயல், நாம் சொல்லும் ஒரு சொல், நம்முடைய ஒவ்வொரு எண்ணம் எதுவுமே யாருக்கும் எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பையோ தீமையையோ கெடுதலையோ ஏற்படுத்தி விடக்கூடாது. நம் எண்ணத்தால் ஒருவருக்கு ஒரு
தீயதை நினைப்போமானால், ஒரு தீமையை எண்ணுவோமானால், மற்றவருக்கு ஒரு கெடுதல் நினைப்போமானால், அது ஒரு நாளும் சுவாமிக்கு ஆனந்தத்தை அளிக்காது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தையோ செயலையோ பகவான் ஒரு நாளும் அங்கீகாரம் செய்ய மாட்டார், ஆதரிக்க மாட்டார். ஆகவே சுவாமிக்கு அர்ப்பணித்து செய்யும் பொழுது, ஒரு செயலை செய்யும் பொழுது, ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, நாம் மனதால் ஒரு எண்ணத்தை நினைக்கும் பொழுது, அந்த எண்ணம் நமக்கு தோன்றுவதற்கு முன்னால் சுவாமிக்கு தெரிந்துவிடும். ஆகவே சுவாமியை அந்தர்யாமியாக கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இதை எந்த நாளும் சதா எந்த நொடியும் இதை நினைவில் கொள்ள வேண்டும். என் சுவாமி குடியிருக்கும் இதயத்தில் எந்த ஒரு தீய எண்ணத்திற்கும் நான் ஒரு காலம் இடமளிக்க மாட்டேன். என் சுவாமிக்கு ஆனந்தத்தை அளிக்காத எதுவும் எனக்கு தேவையில்லை. என் சுவாமிக்கு பிடிக்காத எந்த ஒரு எண்ணமும் எனக்கு தேவையில்லை. அதற்கு நான் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு விரதத்தை சாய் பக்தர்களாகிய அனைவரும், நாம் ஒவ்வொருவரும் இந்த திருநாளில், இந்த நன்னாளில் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மகா திவ்ய சமாதி தினமாகிய இன்று நாம் பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான வழிபாடாக கொள்ள வேண்டும். இதுதான் நாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரசாதம். நாம் பகவானுக்கு எவ்வளவோ சமர்ப்பிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு முக்கியமான ஒரு விரதத்தை, இந்த ஒரு முக்கியமான சபதத்தை நாம் அனைவரும் கை கொண்டோமானால், இதை நம் வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடித்தோமானால், இது நம் பகவானுக்கு மிக 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 ஆனந்தத்தை கொடுக்கும். நம் சுவாமி ஆனந்தப்பட்ட அதை விட நமக்கு வேற என்ன வேணும் இல்லையா? நமக்கு அதுதான் மிகப்பெரிய ஆனந்தம். ஆகவே சாய் பக்தர்களாகிய நாம் அனைவரும் இந்த ஒரு முக்கியமான ஆன்மீக நாளில், ஆன்மீக திருநாளில் நாம் இந்த உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த மகா திவ்ய சமாதி நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த நாளை நாம் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கழித்து விடக்கூடாது. ஏனென்றால் நம் சுவாமிக்கு அவர் இந்த திருவுருவத்தையும் பெயரையும் தாங்கி வந்ததே நம் அனைவருக்கும் ஆனந்தத்தை மட்டுமே அளிப்பதற்கு. சுவாமியிடம் நாம் எவ்வளவோ முறை எத்தனையோ கேட்டிருக்கிறோம், சுவாமி வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? சுவாமி, நீங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்கிறீர்கள், நாங்கள் ஏதாவது உங்களுக்கு திருப்பி செய்யணும்னு ஆசையா இருக்கு சுவாமி, நாங்கள் என்ன செய்யலாம் சுவாமின்னு கேட்டால், சுவாமியுடைய மறுமொழி, நம்முடைய கேள்வி பலவிதமாக இருந்தாலும் சுவாமியுடைய பதில் மறுமொழி ஒன்றுதான். திரும்ப திரும்ப சுவாமி ஒன்றையே தான் கூறிக்கொண்டிருக்கிறார் பல காலமாக. என்னவென்றால், நாம் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று கேட்டால், பி ஆல்வேஸ் ஹாப்பி, எப்பொழுதுமே ஆனந்தமாக இருங்கள். இதுதான் சுவாமி நமக்கு சொல்ற பதில். அதற்கு என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன? அதாவது நாமும் ஆனந்தமாக இருக்கிறோம் எவ்வளவோ முறை. நாம் நினைத்தபடி எல்லாம் நடந்தால் ஆனந்தமாக இருக்கிறோம், ஆனந்தமாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆனந்தம் என்பது என்ன என்று நாம் இன்னும் சரிவர புரிந்து கொண்டோமா என்று தெரியவில்லை. ஆனந்தம் என்ற சொல்லுக்கு அனந்தம், அதாவது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பதுதான் ஆனந்தம். நான் இன்று ஏன் ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சுவாமியை சுவாமி நீங்கள் ஏன் ஆனந்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால் சுவாமிக்கு அதற்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவருடைய நேச்சர், அவருடைய இயல்பே ஆனந்தம், அவருடைய குணம் ஆனந்தம். அவர் எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபன், அவர் எப்பொழுதும் ஆனந்தத்திலேயே மூழ்கி திளைத்து கொண்டு இருப்பவர். பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, அவருடைய உண்மையான நிலை என்ன என்றால் ஆனந்தம். அவர் ஆனந்த ஸ்வரூபன் என்று கூறுகிறோம், பிரேமஸ்வரூபம் என்று கூறுகிறோம். பிரேமையும் ஆனந்தமே வடிவமாக கொண்டவர். ஆகவே காரணமே கிடையாது, அவருடைய ஆனந்தத்துக்கு காரணமே கிடையாது. அது போலவே நாம் அனைவருமே பகவானிலிருந்து வந்தவர்கள்னு புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? நாம் யாருமே சாதாரணப்பட்டவர்களோ வேறு எங்கிருந்தோ வந்தவர்களோ கிடையாது. இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னால இங்கு பகவான் அவர் மட்டுமே, பெயரற்ற உருவமற்ற நிலையில பகவான் மட்டுமே தான் இருக்கார். அவரே தன்னுடைய ஆனந்தத்தை தானே அனுபவிப்பதற்காக, தன்னுடைய பிரேமையை, அந்த வரையறுக்க முடியாத அன்பை தானே அனுபவிப்பதற்காகவே இந்த படைப்பை தோற்றுவித்தார், இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தார். ஆகவே இந்த பிரபஞ்சத்துடைய நோக்கமே
படைப்பின் நோக்கமே ஆனந்தம், படைப்பின் நோக்கமே அன்பு. அந்த அளவு சொல்ல முடியாத, எதாலையுமே அடைக்க முடியாத அன்பையும் ஆனந்தத்தையும் தானே அனுபவிக்க, தானே எப்படி அனுபவிப்பது ஆனந்தத்தை, மற்றொன்று இல்லாமல் தானே எப்படி ஆனந்தத்தை அனுபவிப்பது. ஆகவே பல உருவங்கள் மூலமாக தன்னுடைய அந்த அன்பையும் ஆனந்தத்தையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே பகவான் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தார், இந்த படைப்பை தோற்றுவித்தார். ஆகவே படைப்பின் நோக்கம் என்ன என்றால் அன்பு, ஆனந்தம். அப்படிப்பட்ட அன்பும் ஆனந்தமும் அன்புமயமானவர், ஆனந்தமயமானவர் சுவாமி. அந்த சுவாமி காரணம் ஒன்று வேண்டுமா அவருடைய ஆனந்தத்திற்கும் அன்பிற்கும்? ஆகவேதான் அவர் சொல்வார், நோ ரீசன் ஃபார் லவ், நோ சீசன் ஃபார் லவ். அவருடைய அன்புக்கும் ஆனந்தத்துக்கும் காரணமும் கிடையாது, ஒரு காரியமும் கிடையாது, ஒரு நோக்கமும் கிடையாது, அதற்கு ஒரு குறிப்பிட்ட பருவம் காலமும் கிடையாது. ஆகவே அவரிலிருந்து தோன்றிய நாம் அனைவருமே அவ்வாறானவர்களே, ஆனந்தமயர்களே, ஆத்மஸ்வரூபர்களே, பிரேமமயமானவர்களே. நமக்குமே ஒரு காரண காரியம் இருக்க முடியாது. நம்முடைய ஆனந்தத்தில் அந்த பகவானிலிருந்து தோன்றிய நாம் அனைவரும், அந்த பகவானிடையே அந்தராத்மாவாக கொண்ட நாம் அனைவருமே ஆனந்தமயர்கள், ஆனந்த ஸ்வரூபர்கள் இல்லையா? அதனால நம்முடைய இயற்கை, நம்முடைய குணம், நம்முடைய பாவம், உண்மையான ஸ்வபாவம், நம்முடைய ஸ்வரூபம் ஆனந்தம், ஆனந்தம் பிரேமை. ஆகவே நாம் அனைவருமே ஆனந்தத்தையே ஒவ்வொரு நொடியும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். மேலும் நம்மிடையே இப்ப சாதாரணமாக நாம் சந்தோஷமாக இருந்தாலோ ஆனந்தமாக இருந்தாலோ நம்ம பார்த்து யாருமே நீ எதுக்காக ஆனந்தமாக இருக்கிறாய், ஏன் சந்தோஷமாக இருக்கிறாய் என்று நம்ம பார்த்து யாரும் கேட்பதில்லை. ஆனால் அதுவே நாம் வருத்தமாகவோ சோகமாகவோ வேதனையிலோ இருந்தால் நம்மை பார்த்து கேட்கும் முதல் கேள்வி எல்லோரும், என்ன ஆச்சு, ஏன் வருத்தமா இருக்க, என்ன ஆச்சு, ஏன் சோகமாக இருக்கிறாய், என்ன ஆச்சு, மன கஷ்டமா, எதற்காக துக்கமாக இருக்கிறாய்? அதாவது நம்முடைய சுவாவமான சந்தோஷம் ஆனந்தத்துல நாம் இருக்கும் பொழுது நம்ம பார்த்து யாருமே நீ ஏன் சந்தோஷமா இருக்கே, ஆனந்தமா இருக்கேன்னு கேட்கறது இல்லை. வருத்தப்பட்டால் அந்த ஆனந்தத்திற்கு நேர்மாறாக துக்கமாக, வருத்தமாக, வேதனையாக இருந்தால் நம்ம பார்த்து எல்லாரும் கேட்கிற கேள்வி சாதாரணமாக, எதற்காக வருத்தமாக இருக்கிறாய், அதாவது உன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து ஏன் மாறி இருக்கிறாய், அதுதானே அந்த கேள்வியுடைய உள்ள அர்த்தம். நாம் நம்முடைய இயற்கையான குணத்தோடு இருந்தால் நம்ம பார்த்து யாரும் ஏன் எப்படி உன்னுடைய இயற்கையான குணமான சந்தோஷத்துல ஆனந்தத்துல இருக்கேன்னு கேட்கறது இல்லை. அதே நம்முடைய வழக்கமான இயல்பு நிலைக்கு மாறி அதை மீறி நாம் வேதனையாக துக்கமாக இருந்தால் மட்டுமே ஏன் என்ற கேள்வி வருகிறது. அதிலிருந்தே நாம் அனைவரும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியுறது இல்லையா? அதனால தான் சுவாமி நம்மை பார்த்து எப்பொழுதும் ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பொழுதுமே ஆனந்தமாக இருங்கள் என்று சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நல்லது நடந்தால், என் மனதுக்கு ஏற்றபடி நான் நினைத்தபடி எனக்கு பிடித்தமானவைகள் நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு பிடித்தமில்லாதவை நடந்தால், அதாவது என்னுடைய நினைப்புக்கு நேர்மாறாக நடந்தால், என் எதிர்பார்ப்புக்கு மாறாக ஏதாவது நடந்தால் நான் வேதனைப்படுவேன், துக்கப்படுவேன், சந்தோஷ நிலையிலிருந்து மாறிவிடுவேன். இதுக்கு பேர் ஆனந்தமா? எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பது என்றால் எப்படி? இந்த கேள்விக்கு சுவாமி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சுவாமி என்ன சொல்றார்? எது ஒன்று நடந்தாலும், அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அது நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சில விஷயம் நமக்கு பிடிச்சதா நடக்கும், நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயமாக நடக்கும், நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ சந்தோஷமா இருக்கிறது நம்மளுக்கு சகஜம், அது இயல்பு. அதே நம்முடைய எதிர்பார்ப்புக்கு நேர் விரோதமாக நடந்தால் அப்பொழுதும் நம்மால் ஆனந்தமாக இருக்க முடியுமா அப்படின்னா முடியும். முடியாதது எதையுமே சுவாமி நமக்கு சொல்றது இல்லை. ஆனால் முயற்சி செய்தால் முடியும். நாம் அதை பழகினால் நம்மளால முடியும். அதுக்கு எவ்வாறு நம்மை தயார்படுத்தி கொள்வது? எந்த சூழ்நிலையிலும், எந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ், அதாவது சூழ்நிலைன்னு சொல்றோம் இல்லையா, எப்படி ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், என்ன மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும், எது நடந்தாலும், எது வந்தாலும் போனாலும், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும், இந்த உடல் நோய்வாய்ப்பட்டாலும்,
நம் வியாதியில் அவஸ்தைப்பட்டாலும், இல்லை நம் மனதுக்கு ஒரு வேதனையான நிகழ்ச்சி நடந்தாலும், அந்த நிலையில கூட நம் உள்மனதில் இருக்கும் அந்த ஆனந்தம் மாறாமல் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்டா, சுவாமி என்ன சொல்றார்? இப்போ ஒரு உதாரணத்திற்கு நம்ம ஒரு கேமரா வாங்குறோம்னு வச்சுப்போமே. ஒரு கேமரா வாங்கினால் இந்த கேமரா நமக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கறது. ஏன்னா பல காலம் நம்ம இந்த கேமராவை வாங்க வேண்டும்னு ஆசைப்பட்டு அதை எப்படியெல்லாமோ தேடி பார்த்து அதை பற்றி பலரிடம் விசாரித்து அதுக்கான பொருள் சேர்த்து வைத்து அதை வாங்கியிருக்கோம். அந்த கேமரா நம்மிடையே வந்ததும் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அந்த கேமரா வந்த உடனே இது என்னுடையது, அதை அப்படியே பார்த்து பார்த்து சந்தோஷத்துல பூரித்து போகிறோம். அதே கேமரா ஒரு 3 நாட்கள், 1 வாரம், 1 மாதம் கழித்து தொலைந்து போய்விட்டது இல்லையா, காணாமல் போய்விட்டது இல்லையா, அது ரிப்பேர் ஆகிவிட்டதுன்னு வச்சுப்போமே, பழுதாகிவிட்டது. அப்பொழுது நம்முடைய நிலைமையை பார்க்க வேண்டுமே. எந்த ஒரு கேமரா நமக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்ததோ அதே பொருள் நமக்கு இப்போ அவ்வளவு துக்கத்தையும் வேதனையையும் மன கஷ்டத்தையும் கொடுத்து விடுகிறது. இந்த உதாரணமாகிய கேமராவை நம்ம உலகத்துல உள்ள எந்த பொருளுக்கும் எந்த மனிதருக்கும் பொருத்தி பார்க்கலாம். எந்த ஒரு வஸ்துவோ மனிதரோ, எந்த ஒரு சொந்தமோ, எந்த ஒரு சூழ்நிலையோ, எந்த ஒரு நிகழ்ச்சியோ நமக்கு ஆனந்தத்தை கொடுத்ததோ அதுவே பின்னொரு காலத்தில் நமக்கு வேதனையையும் மன கஷ்டத்தையும் கொடுத்து விடலாம். எதனால் அது ஏற்படுகிறது? அந்த பொருள் அல்லது நபர் மீது அல்லது அந்த ஒரு சம்பவம் நிகழ்ச்சியின் மீது நாம் வைக்கிற அளவுக்கு அதிகமான பற்றுதல், அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது மேலே எந்த ஒரு வஸ்து பொருள் இல்லை ஒரு மனிதர் மேலோ எது ஒன்றின் மேலோ நாம் அளவுக்கு அதிகமான பற்றுதல், அட்டாச்மெண்ட் வைத்தாலும் நமக்கு அது எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதே அளவு துக்கத்தையும் கொடுத்து விடும். அந்த எந்த ஒரு நபரை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ, அதாவது நாம் அவரிடம் அதிக அட்டாச்மெண்ட், ஈடுபாடு, உடல் ரீதியான மன ரீதியான அட்டாச்மெண்ட், இவர் என் மகன், இவள் என் மகள், இவர் என் கணவர், என் மனைவி, என் தாயார், என் தகப்பனார், எனக்கு சொந்தமானவர், என்னுடைய வேலை, என் பணம், என் சொத்து, என்னுடைய எனக்கு, நான், இந்த ஒரு சில குறுகிய வட்டத்துக்குள் நாம் எந்த பொருளையும் நபரையும் வைத்து அவர்கள் மேல் அதன் மேல் அளவு கடந்த ஆசையை வைத்தாலும் அது குறுகிய மனப்பான்மையுடன் வைக்கப்படும் ஆசை. அதற்கு பேர் அட்டாச்மெண்ட். அதுக்கு பேர் அன்பு கிடையாது, பிரேமை கிடையாது இல்லையா. அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைப்பட்ட அன்பு. அந்த அன்புக்கு காரணம் நம்முடைய பிடிமானம், அதாவது அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட், பிடிமானம் நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகிறது? சந்தோஷத்தையும் அது கொடுக்கும் ஒரு சமயம். அதே பொருள், அதே நபர் நமக்கு இன்னொரு சமயம் வேதனையையும் தரலாம். ஆகவேதான் சுவாமி என்ன சொல்றார்? எந்த ஒரு சந்தோஷத்திற்கு, எந்த ஒரு சுகமான விஷயத்திற்கு தொடக்கம் இருக்கிறதோ அதற்கு முடிவும் இருக்கும். எந்த ஒரு சந்தோஷம் காரண காரியத்துடன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதனால் நமக்கு வேதனையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பகவான் விஷயத்தில், சுவாமி விஷயத்தில் எடுத்துக்கொண்டால் நாம் சுவாமிக்கு சொந்தம், அவர் நமக்கு சொந்தம். இந்த ஒரு உண்மை என்றைக்கும் பொய்யாகாது. என்னைக்காவது நான் சுவாமிக்கு சொந்தம் இல்லாமல் போய்விட முடியுமா? அவர் தான் எனக்கு சொந்தம் இல்லாமல் போய்விட முடியுமா? நான் எப்பொழுதுமே அவருக்கு சொந்தமாக இருக்கும் பொழுது அவரை சேர்ந்த எல்லாமே எனக்கு சொந்தமாகி விடுகிறது, எனக்கு சேர்ந்த எல்லாமே அவருக்கு சொந்தமாகி விடுகிறது. அப்போ எனக்குன்னு சிலது எனக்கு சொந்தம், மிச்சமெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லைன்ற நிலை மாறி இந்த உலகமே எனக்கு சொந்தம். அதாவது நான் எனக்கு சொந்தம்னு நினைச்சிருந்தது ஒரு சிலரை, சில பொருட்களை. இப்போ என்னாச்சு? என்னுடைய வட்டம் பெரியதாகி விட்டது. இந்த சின்ன வட்டத்துக்குள்ள இருந்தது மட்டும் எனக்கு சொந்தம் இல்லை, இந்த படைப்பே எனக்கு சொந்தம். ஏன்னா இந்த படைப்பை உண்டாக்கிய இறைவனே எனக்கு சொந்தம். அந்த பகவான், அந்த சுவாமியே எனக்கு சொந்தம்னா அவரை சேர்ந்த அனைத்தும், அதாவது மொத்தமும், இந்த பிரபஞ்சமே எனக்கு சொந்தம். இந்த பிரபஞ்சத்திற்கு நான் சொந்தம். ஆகவே இதுல எது என்னுடையது, எது மற்றவருடையது, இதுல யார் என்னுடையவர், யார் பிறருடையவர், யார் என்னவர், யார் பிறர், யாருமே இல்லை இல்லையா. எல்லாம் சமம், அனைவரும் சமம். அதனாலதான் மற்றவருடைய ஆனந்தம் நம்முடைய ஆனந்தம் ஆகிறது, மற்றவருடைய வேதனை நம்முடைய வேதனை ஆகிறது. நம்முடைய மனம் அவ்வளவு விசாலப்பட்டு, நம்முடைய ஹிருதயம் அவ்வளவு பண்பட்டு, இந்த உலகத்தையே நமக்குள்ள அடக்கிக்கிற அந்த
பெரிய பரந்த இதயம் உண்டாகி விடுகிறது நமக்கு. அதனாலதான் சுவாமி சொல்றார், இந்த குறுகிய மனப்பான்மை, அட்டாச்மெண்ட், இது எனக்கு சொந்தம்ங்கிற இந்த குறுகிய வட்டத்தை விட்டு நாம் வெளியில வந்தால் நமக்கு துன்பமே இல்லை, வேதனையே இல்லை, என்றும் நிலையான நிலை பெற்ற ஆனந்தம் மட்டுமே நமக்கு சொந்தம். இதைத்தான் சுவாமி சொல்றார். மேலும் இவ்வளவு காலம் சுவாமியை நாம் இந்த இந்த 5 foot 2 inches சொல்றோம் இல்லையா, இந்த 5 அடி 2 அங்குலம் உயரத்தோட இந்த உருவத்தோட பார்த்து பழகிவிட்டோம். இந்த சுவாமியுடைய உருவத்து மேல், அந்த திரு உருவத்தின் மேல், அந்த திருமேனியின் மேல நமக்கு இருக்கிற அன்புங்கிறது வார்த்தையில சொல்ல முடியாதது. அளக்க முடியாத ஒரு தெய்வீக அழகும், அந்த சொந்தம், அந்த ஒரு நமக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங், அந்த தொடர்புங்கிறது யாராலையும் வார்த்தையில வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த சுவாமியை இன்று நாம் கண் முன்னால நேரடியாக பிரசாந்தி நிலையத்துக்கு போகிறோம், அங்க கண்ணு முன்னால பார்க்க முடியலையேன்ற வேதனைப்படுகிறோம். ஆனால் இந்த வேதனை நியாயமானதா? நமக்கு நம்மளுடைய சந்தேகம் நியாயம். சுவாமி என்ன சொல்றார்? இவ்வளவு காலம் நாம் சுவாமியை தரிசிக்க வேண்டுமானால், சுவாமி தரிசனம் வேணும்னா நம்ம என்ன செய்வோம்? இங்கேருந்து பிரசாந்தி நிலையம், புட்டபர்த்தியில் பிரசாந்தி நிலையத்துக்கு போவோம். போய் தர்ஷன் லைனில் உட்காருவோம். சுவாமி எந்த நேரம் தர்ஷனுக்கு வராரோ அந்த நேரம் அவரை கண்டு ஆனந்தப்படுவோம். அவர் வெளியே வரும் வரைக்கும், தரிசன நேரம் வரும் வரைக்கும் நாம் என்ன செய்வோம்? சுவாமி வரப்போகிறார், எந்த நொடியிலும் வருவார், வந்து விடுவார்னு நம்ம அந்த எதிர்பார்ப்போடு தயார்படுத்தி கொண்டு இருப்போம், காத்திருப்போம். காத்திருத்தல் இல்லையா? அந்த வெயிட்டிங், அந்த காத்திருத்தல் எவ்வளவோ எதிர்பார்ப்போட காத்திருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஆனந்தமான விஷயம். சுவாமி வருவார், நமக்கு ஆனந்தமான திவ்ய தரிசனத்தை அளிப்பார். அந்த தர்ஷன் முடிஞ்ச பிறகு நாம் என்ன செய்வோம்? சுவாமி யஜுர் மந்திருக்குள்ள செல்வார், ஆர் இன்டர்வியூ ரூமுக்குள்ள செல்வார். நாம் என்ன அடுத்த தரிசனத்துக்காக நம்ம காத்திருப்போம் இல்லையா? அதிக அளவு எதிர்பார்ப்போம், முன்னைய விட இன்னும் அதிக ஆனந்தத்தோட பூரிப்போட சுவாமியை கண்குளிர தரிசனம் செய்த அந்த பூரிப்பும் களிப்பும் ஆனந்தமும் சேர்ந்து இன்னும் பல மடங்கு உற்சாகத்தோட எதிர்பார்ப்போட ஆனந்தத்தோட அடுத்த தரிசனம் எப்பொழுது என்று காத்திருக்க தொடங்குவோம் ஆவலோட. அந்த காத்திருக்கும் வேளையில நமக்குள்ள இருக்கிற சிறு சில குறைகளையும் குற்றங்களையும் நாம் நமாகவே உணர்ந்து அதை போக்கிக் கொள்ள முயற்சியும் செய்வோம். நம் மனம் முழுமையாக சுவாமி மேலே ஈடுபட்டு விடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பழைய காலம் இப்போ திரும்பி வராதா? சுவாமியை இனிமே அப்படி பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டா, முன்னைய விட நாம் இன்னும் அதிக ஆனந்தத்தோட சுவாமியை தரிசனம் செய்யலாம். இப்பொழுது நாம் பிரசாந்தி நிலையத்துல போய் தான் சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு இல்லை. கட்டாயம் பிரசாந்தி நிலையத்துக்கு போவது முக்கியம். சாய் பக்தர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பிரசாந்தி நிலையம்ங்கிறது நமக்கு அதைவிட சிறந்த ஒரு ஆன்மீக இடம் வேறு எதுவுமே இல்லை. இந்த உலகத்திலேயே ஆன்மீகத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்றோம் இல்லையா, தலைநகரம், ஆன்மீக தலைநகரம் இந்த உலகத்துக்கே எதுன்னு கேட்டா பிரசாந்தி நிலையம்னு நாம் ஒவ்வொருவரும் தைரியமாக தலை நிமிர்ந்து சொல்லலாம், ஆணித்தரமாக சொல்லலாம். ஏனென்றால் இந்த கலியுகத்துல பகவானே திரு அவதாரம் செய்து தான் அவதரிக்க தேர்ந்தெடுத்த ஸ்தலம் இல்லையா புட்டபர்த்தி? அவரே தேர்ந்தெடுத்த இடம் இல்லையா பிரசாந்தி நிலையம்? ஆகவே இந்த உலகத்திலேயே தலை சிறந்த இடம் எது, இந்த உலகத்திலேயே போற்ற தகுந்த மிக புனிதமான ஆன்மீக ஸ்தலம் எதுன்னு கேட்டால் நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய இடம் பிரசாந்தி நிலையம் புட்டபர்த்தி என்பது. அப்படிப்பட்ட பிரசாந்தி நிலையத்துக்கு போய் வருவது, அதற்கு நம்மளை செல்வதற்கு தயார், அந்த புண்ணிய யாத்திரைக்கு நம்ம தயார் செய்து கொள்வதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். சுவாமி தரிசனத்துக்கு நாம் செல்லும் பொழுது எவ்வளவு நம்மை உள்ளிலும் வெளியிலும் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அதை தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த அளவுக்கு நம்மை அவருடைய தரிசனத்திற்கு சற்றளவாவது ஒரு கடுகளவாவது தயார் செய்து கொண்டு செல்ல வேண்டும் இல்லையா? ஆகவே அந்த பிரசாந்தி நிலைய தரிசனம் என்பது எந்த காலத்திலும் அதனுடைய மகிமையோ அதனுடைய சக்தியோ குறையாது. அது என்றென்றும் மிகச்சிறந்த ஒரு விஷயம் நமக்கு. அதே நேரம் சுவாமி என்றுமே அவர் இந்த திருவுருவத்தோடு திரு அவதாரம் செய்வதற்கு முன்னும் அந்த திரு அவதார காலத்திலும் இன்றும் என்றும் என்றென்றும் சுவாமி
இந்த பிரபஞ்சத்தில், இந்த படைப்பில் ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு அணுவிலும் நீக்கமர நிறைந்தே இருக்கிறார், இருப்பார், இருந்து கொண்டே இருந்தார், என்றும் இருக்க போகிறார், என்றென்றும் இருப்பார். இதுல நமக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. சுவாமி இல்லாத இடமும் இல்லை, நேரமும் இல்லை. அவர் எல்லா அணுவிலும் பரவி நிறைந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் சுவாமி. அந்த சுவாமியை நாம் இவ்வளவு காலம் அவரை தரிசிக்க, அவரது திருமேனியை தரிசிக்க வேண்டுமானால் பிரசாந்தி நிலையத்தில் சென்று நாம் தரிசனத்திற்கு காத்திருப்போம். அதே சுவாமி இன்று நாம் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு அவரை தரிசிப்பதற்காக என்று வரப்போகிறோம் என்று இன்று அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். எங்கே? அந்த மகா திவ்ய சமாதியில், பிரசாந்தி நிலையத்தில், சாய் குல்வந்த் சபா மண்டபத்துல சுவாமி அந்த மகா திவ்ய சன்னதியில, மகா திவ்ய சமாதியில் நம் ஒவ்வொருவருக்காகவும், தன் குழந்தைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் எப்பொழுது வரப்போகிறோம் என்று நமக்கு முன்னால் அவர் அங்கு காத்து கொண்டிருக்கிறார். சுவாமி அங்கு எந்த கோலத்தில் இருக்கிறார்? அவருடைய பிறந்த நாள் அன்று சுவாமி வழக்கமாக நாம் எவ்வளவோ முறை அவரை தரிசித்திருக்கிறோம். அவருடைய தூய வெண்ணிற ஆடை உடுத்தி, அவருடைய பட்டு உடுத்தி மிக அழகாகவும் கம்பீரமாகவும் சுவாமி நமக்கு காட்சி அளித்திருக்கிறார் இல்லையா? அந்த அழகை நாம் மறக்கத்தான் முடியுமா? வர்ணித்து விடதான் முடியுமா? அதே திருக்கோலத்துடன், தன்னுடைய பிறந்த நாள் அன்று உடுக்கும் அதே வெண்ணிற பட்டாடையுடன், அதே உடுப்புடன் இன்றும் சுவாமி நம்முடைய வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த வெண்ணிற அந்த சாய் திவ்ய சன்னதி, இந்த மகா சமாதி என்பது வெண்ணிறமான பளிங்கு கல்லால் ஆனது இல்லையா? அதை பார்க்கிற பொழுது சுவாமி நமக்காக அங்கே அனந்த சயனத்தில், அதாவது நமக்காகவே காத்து கொண்ட அனந்த சயனத்தில், அவர் எவ்வாறு பார்க்கடலில் பள்ளி கொண்டு அனந்த சயனத்துல இருப்பாரோ அதே போல அனந்த சயனனாக, என்றென்றும் ஆனந்தமயனாக, வெண்பட்டு உடுத்தி, என்றும் நித்திய திருமண கோலத்தில், நித்திய புது பிறந்தநாள் வைபவத்தில் அவர் நமக்காகவே காத்து கொண்டு அனந்த சயனத்தில், ஆனந்தத்தில், பிரேமையில் திளைத்து மூழ்கி நமக்காக ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த மகா திவ்ய சன்னதி, அந்த மகா திவ்ய சமாதி தர்சனம் என்பது நம் அனைவருக்கும் புத்துணர்ச்சியை, ஆன்மீக புத்துணர்வை ஊட்டக்கூடியது. அங்கு சென்று நாம் தரிசனம் செய்தால், அங்கு சென்று நாம் நம்மை முழுவதுமாக அவரிடம் அர்ப்பணித்து அந்த மகா திவ்ய சன்னதியை, மகா திவ்ய சமாதியை தொட்டு வணங்கி மெய்மறந்து நம்மை அதில் முழுவதுமாக நம்மை அதில் கரைத்து கொண்டால் அந்த தரிசனத்தில் நாம் அடையும் பலன் சொல்லில் அடங்காதது. சுவாமி நமக்கு அத்தனை ஆனந்தத்தையும் அவ்வளவு ஆன்ம பலத்தையும் அளிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இதுவரையிலும் பிரசாந்தி நிலையத்தில் சென்று அவரை தரிசிக்க தவறி இருந்தாலும், அல்லது செல்வதற்கு சற்று காலதாமதம் செய்திருந்தாலும், இப்பொழுதே செல்வதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்து சுவாமியை சென்று தரிசிக்க நாம் ஒவ்வொருவரும் மனமாற முயற்சி செய்ய வேண்டும். அந்த ஆன்மீக சக்தியை அடைவதற்கு நாம் அனைவரும் பிரார்த்தித்து முயற்சி செய்து சுவாமியிடம் வேண்டி கேட்டுக்கொள்ள வேண்டும். மேலும் சுவாமி இன்று ஒவ்வொரு அணுவிலும் பிரபஞ்சத்தில் நீக்கமர நிறைந்திருப்பதால் நாம் எங்கிருந்த போதிலும் அவரை உளமாற நினைத்து அவர் சொல்லியபடி, அவர் காட்டிய வழியில் நடக்க உறுதி பூண்டோமானால் நாம் எங்கிருந்தாலும் சுவாமி நமக்கு அந்த இடத்திலேயே, அந்த நொடியிலேயே நாம் விரும்பிய வண்ணமே காட்சி அளிக்க இந்த நொடியில் காத்திருக்கிறார், என்றென்றும் காத்திருக்கிறார். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு எந்த இடமும் அவருக்கு தொலைவில் இல்லை. ஏன்னா அவர் எங்கிருந்தும் வர வேண்டியவர் அல்ல. நாம் எந்த நேரம் கூப்பிட்டாலும் அவர் எந்த நேரத்திலையும் பிரயாணம் செய்து வர தேவையில்லை. ஏன்னா அவர் எல்லா காலத்திலும், எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும் நீக்கமர நினைத்திருக்கிறார். ஒரு அணுவுல கூட அவர் இல்லாத ஒரு அணு கூட கிடையாது. அதனால நாம எங்கேருந்து அவரை நினைச்சாலும் சரி, எந்த நொடியில நினைச்சாலும் சரி, நமக்கு காட்சி தர பகவான் காலதாமதமே அவருக்கு ஆக போவதில்லை. அவருக்கு இடம் பொருள் எதுவுமே தடை இல்லை. ஆகவே நாம் அவரை மனமுருகி நினைக்க வேண்டும், மனதார பிரார்த்திக்க வேண்டும். இந்த மனதால அவரையே நினைத்து, இந்த வாயினால் அவருடைய புகழையே பாடி, இந்த கைகளினால் அவருடைய சேவையே செய்வோமானால் நம் ஒவ்வொருவருக்கும்
பகவானுடைய தரிசனம் என்பது மிக அவசியம் கிடைக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. அது உறுதி. இது சுவாமியுடைய உறுதிமொழி. இது ஒரு காலம் பொய்யாகாது. அவரை நாம் மனதார நினைத்தால் அவருடைய காட்சி நமக்கு கிடைப்பது உறுதி. நாம் எடுக்கும் எந்த எல்லா முயற்சியிலையும் சுவாமி நமக்கு ஒரு துணையாக இருந்து நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் நம்மை வழி நடத்துவார். இப்படிப்பட்ட இந்த ஆன்மீக திருநாளில், இந்த மகா திவ்ய சமாதி நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், நாம் அனைவருமே சுவாமிக்கு சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். சுவாமிக்கு நாம் என்ன சேவை செய்யலாம், அவருடைய அன்புக்கு நாம் என்ன கைமாறு செய்யலாம்னு காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவாமி நம்மளுக்கு கிட்டேருந்து எதிர்பார்க்கறது எதுவுமே கிடையாது. அவர் நம்மிடமிருந்து எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. நாம் சுவாமிக்கு ஏதாவது செய்ய வேண்டும்னு ஆசைப்பட்டால் நான் என்ன செய்யலாம்? நாம் செய்யக்கூடியது ஒன்றுதான். அந்த ஜெகத்குரு, விஸ்வகுரு, நம்ம அனைவருக்கும் குரு, வழிகாட்டியான பகவான், அவர் என்ன மாதிரி எல்லாம் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறாரோ, அவர் நமக்கு எவ்வாறு வாழ்ந்து காட்டி இருக்கிறாரோ, சுவாமி என்ன சொல்வார், என் வாழ்க்கையே என்னுடைய மெசேஜ் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஆகவே அவர் தன்னுடைய வாழ்நாளில் என்னென்ன மாதிரி வாழ்ந்து காட்டி இருக்கிறாரோ அதே போல் நாமும் அவருடைய திருவடிகளை பின்பற்றி, அவருடைய வழியை பின்பற்றி, நாமும் அவர் சொல்படி, அவருடைய செய்முறைப்படி நாம் நடக்க தொடங்கினோமானால், நம் குருவின் வழிகாட்டுதலின்படி நாம் ஒவ்வொருவரும் நடக்க உறுதி பூண்டோமானால், சுவாமி சொற்படி நாம் அனைவரும் கேட்டு நடக்க தொடங்கினால், வாழ்க்கையை கடைபிடிக்க தொடங்கினால், நாம் அனைவருமே பகவானுக்கு சேவை செய்தவர்களாவோம். குரு சேவா பினா நிர்வாண நகின்னு சுவாமி சாய் பஜன் பினா பாட்டில் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அதுல என்ன சொல்றார்? குரு சேவா பினா நிர்வாண நகி. பகவானுக்கு சேவை செய்யாமல், குருவுக்கு சேவை செய்யாமல் மோட்சம் என்பது கிடையாது, முக்தி என்பது கிடையாது, விடுதலை என்பதே கிடையாதுன்றார். குருவுக்கு நாம் செய்யக்கூடிய சேவை என்பது என்ன? அவர் சொல்படி நடப்பதுதான். நாம் எந்த ஒரு குருவுக்குமே செய்யக்கூடிய மிக அதிகபட்சமான சேவை என்பது அந்த குருவின் சொல்படி நடப்பது, அந்த குருவின் உபதேசத்தின்படி நடப்பது. ஆனால் நம் குருவோ பகவான், நம் குருவோ ஜெகத்குரு, விஸ்வகுரு, அதாவது இந்த உலகத்துக்கே வழிகாட்டியாகிய பகவான் தெய்வம், இந்த உலகத்துக்கே வழிகாட்டுகிற சுவாமி தான் நம்முடைய குரு. அது நம்முடைய பாக்கியம் இல்லையா? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த குரு, இந்த பகவான் காட்டிய வழிப்படி, அவர் நமக்கு காட்டிய வழிப்படி அவர் நடந்தும் காட்டியிருக்கிறார், உபதேசத்தும் இருக்கிறார். ஆகவே அவர் உபதேசத்தின்படியும் அவருடைய வழிகாட்டுதலின்படி அவரையே ஒரு உதாரணமாக கொண்டு நாம் அவர் காட்டிய வழியில் நடப்போமானால், அதைவிட நாம் பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை வேறு ஒன்றுமே இல்லை. சுவாமியுடைய மெசேஜை நாம் சுருக்கமாக சொல்லப்போனால், எல்லோரையும் நேசி, எல்லோருக்கும் அன்பு செலுத்து, யாரையும் மனம் புண்படிம்படி நடக்காது, அனைவருக்கும் சேவை செய்துதானே சுவாமி நமக்கு எந்த காலத்திலையும் சொல்லிட்டு வர்றார். ஆகவே இதுபடி நாம் நடக்க தொடங்கினால் நாம் அனைவருமே இந்த பிறவியுடனேயே நம்முடைய இந்த ஜேர்னியை முடித்து கொண்டு அனைவரும் சுவாமியுடன் கலந்து விடுவோம். இந்த பிறவி முடிந்தவுடன் நமக்கு மற்றொரு பிறவி என்பதே இல்லாமல் இந்த பிறவியோடே நாம் பகவானுடன் ஐக்கியமாகி விடுவோம் என்பதில் ஒரு துளியும் நமக்கு ஐயம் வேண்டாம். அதுவே நாம் சுவாமிக்கு செய்யக்கூடிய கைமாறாகவும் அமைகிறது. ஆகவே இந்த மகா திவ்ய சமாதியாகிய இந்த நல்ல நாளில், ஏப்ரல் 24ஆம் நாள், நாம் அனைவருமே சாய் பக்தர்களாகிய நாம் அனைவருமே சுவாமியுடைய வழிகாட்டுதலின்படி நடப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு, நாம் அனைவரும் சாய் பக்தர்கள் என்பதில் பெருமிதம் அடையும்படி நடந்து கொள்ளும்படி உறுதி கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தால் இந்த உலகம் வெகு விரைவிலேயே சாய் சாம்ராஜ்யமாக மாறிவிடும். அதற்கு நாம் வேறு எந்த தனி முயற்சியும் எடுக்க தேவையில்லை. நான் என்னை மாற்றிக்கொண்டாலே என்னை சுற்றி இந்த உலகம் முழுவதுமே மாறிவிடுகிறது. நான் நேர்பாதையில் நடந்தால் இந்த உலகம் முழுவதுமே நேர்பாதையில் நடக்க தொடங்கி விடுகிறது, தர்மத்தின்படி நடக்க தொடங்கி விடுகிறது. ஆகவே நான் செய்ய வேண்டியது என்னவென்றால், நான் சத்திய, தர்ம, சாந்தி, பிரேம, அஹிம்சா என்று சுவாமி காட்டிய 5 மனித ஹியூமன் வேல்யூஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கொள்கைகளை கடைப்பிடித்து பின்பற்றி
இதை என் வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டால், சுவாமி காட்டிய அந்த வழியின்படி நடந்தால் வெகு விரைவில் இங்கு சத்தியலோகம் என்பது பூமியில் மலர்ந்து நாம் அனைவருமே சத்திய யுகத்தின் பிரஜைகளாகி விடுவோம். அதுவும் இல்லாமல் நாம் சாயி பக்தர்கள் என்பதை இந்த உலகமே போற்றி கொண்டாடி தாமும் அவ்வாறு நடக்க வேண்டும். இவர்கள் சாயி பக்தர்கள், ஆகவேதான் இவ்வளவு மிகச்சிறந்த குடிமக்களாகவும், இவ்வளவு மிகச்சிறந்த பக்தர்களாகவும், இவ்வளவு மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளாகவும், எல்லாவற்றிற்கும் மேலாக இவ்வளவு மிகச்சிறந்த மனிதர்களாகவும், தன்னலமற்ற சேவகர்களாகவும், பிறர் நலத்தையே நாடுபவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே நானும் ஒரு சாயி பக்தன் ஆக வேண்டும் என்று இது நாள் வரை ஆசைப்படாதவர்களும் நாம் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து ஆசைப்பட்டு அவர்களும் சுவாமியுடைய செய்தி என்ன, அவருடைய போதனை என்ன என்று அறிந்து கொள்ள ஆவலாக நம்மை தேடி வர வேண்டும். சாயி சமிதியை தேடி வர வேண்டும். அப்படி நடப்போமானால், நாம் ஒவ்வொருவரும் அப்படி நடப்போமானால் இந்த உலகமே சாயி சமிதியாக மாறிவிடும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. ஆகவே சுவாமி நம் ஒவ்வொருவரையும் தான் காட்டிய வழிப்படி நடக்க நமக்கு சக்தியையும் நமக்கு அந்த ஆன்ம பலத்தையும் அருளி நம் ஒவ்வொருவரையும் மேலும் மேலும் தூண்டி மேலும் மேலும் இந்த தர்ம பாதையில், இந்த ஆன்மீக பாதையில் மேலும் மேலும் நம்மை ஆட்படுத்தி கொள்ள சுவாமி நமக்கு என்றென்றும் துணை புரிவாராக, அருள் புரிவாராக. நம் ஒவ்வொருவருடனும் சுவாமி எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் துணை இருந்து நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையுடன், என்ற வேண்டுதலுடன் நான் உங்களிடமிருந்து இந்த நொடி விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜெய் சாய்ராம்.